மத்திய கிழக்கை நோக்கி அவசரமாக விரையும் அமெரிக்காவினதும் பிரித்தானியாவினதும் போர் விமானங்களும் உளவு விமானங்களும், ஈரானை விற்று அவசரமாக வெளியேறும் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களும், அமெரிக்கா ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விடுத்திருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கைகளும், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அதிரடியாக ஈரானிய கடற்படையினர் களமிறக்கி இருக்கக்கூடிய ஏவுகணை வேக படகுகளும், ஈரானிய IRGC இராணுவத்தின் அதிரடியான தயார்படுத்தல்களும், ஈரானோடு அணுசக்தி திறன்கள் தொடர்பாக மாத்திரம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் சம்மதத்தை வழங்கியுள்ளாரா? ஈரான் அணுசக்தி திறன்கள் தொடர்பாக கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் இருந்து பின்வாங்கிவிட்டதா? அல்லது யுரேனியம் செறிவூட்டலை மாத்திரம் கட்டுப்படுத்துவதற்கான சம்மதத்தை வழங்கியுள்ளதா? இவை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரை கேவலப்படுத்தி செருப்பால் அடித்த ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தரமான சம்பவங்களும், ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காக லெபனானி அரசு இராணுவத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும், ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக போர் முனையை ஆரம்பிக்கப் போகும் ஜூலானியின் தக்ஃபீரி படைகளும், சிரியாவிலிருந்து அமெரிக்க இராணுவத்தினர் முழுமையாக வெளியேறிவிட்டார்களா? வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அமெரிக்கா ஜூலானியின் அரசாங்கத்திலுமே ஒப்படைத்து விட்டதா? இவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான நிலைமைகள் என்ன? கடந்த 4ஆம் திகதி லிபியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதியான கடாஃபி அவர்களுடைய மகனான சைஃப் அல் இஸ்லாம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் தோட்டத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்திலேயே 4 நபர்கள் சுற்றி வளைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே அவர் குறித்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் குறித்த தாக்குதலுக்கு பின்பு அவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய CCTV கேமராக்கள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய 4 நபர்கள் தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு CCTV கேமராக்களும் நீக்கப்பட்டுள்ளன. மேலும் இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய படுகொலை என்றும், இந்த தாக்குதலை மேற்கொண்ட 4 பேரையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் லிபிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு கடாஃபியின் மகனின் படுகொலைக்கு பின்னால் பிரான்சும் பிரித்தானியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. லிபியா தற்போது 2ஆக பிளவடைந்துள்ளது. மேற்கு லிபியா அங்கீகரிக்கப்பட்ட அரசாக செயற்படுகின்றது. அதே நேரம் கிழக்கு லிபியாவை ஹஃப்தார் ஆட்சி செய்கின்றார். அதிலும் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம் ஹஃப்தாருக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றது. ஆப்பிரிக்காவிலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்துவதற்காக ஹஃப்தாரோடு ஒன்றிணைந்து ஐக்கிய அரபு அமீரகம் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. சூடானி அரசு இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு RSF படைகளுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றங்களை வழங்குவதற்கும் ஐக்கிய அரபு அமீரகம் ஹஃப்தாரினுடைய இராணுவத்தை பயன்படுத்துகின்றது. அதே நேரம் இவ்வாறு பிரிந்திருக்கக்கூடிய லிபியாவை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும், லிபியாவிலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதிக்கத்தினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், லிபியாவை ஒன்றிணைத்து மீண்டும் வலுவடைந்த லிபியாவை உருவாக்க வேண்டும் என்றும் கடாஃபியின் மகன் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார். லிபியாவினுடைய அரசாங்கத்தை வலுப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கும் அவர் திட்டமிட்டிருந்தார். இப்படியான நிலைமையிலேயே அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். எனவே இந்த படுகொலைகளுக்கு பின்னால் பிரித்தானியாவும் பிரான்சும் ஐக்கிய அரபு அமீரகமும் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சிரியாவிலே ஜூலானியின் அரசாங்கத்திற்கும் SDF குர்திஷ் படைகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டிருப்பதனை தொடர்ந்து வடகிழக்கு சிரியாவினுடைய ஹசாக்கா பிரதேசத்திற்குள்ளே ஜூலானியினுடைய உள்துறை அமைச்சகத்தின் படைப்பிரிவுகள் நுழைந்துள்ளன. ஹசாக்கா பிரதேசத்திலிருந்து SDF குர்திஷ் படைப்பிரிவுகள் முழுமையாக பின்வாங்கியுள்ளன. வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அதிகளவான குர்திஷ் படைப்பிரிவுகள் தற்போது ஈராக்கினுடைய வடக்கு குர்திஸ்தான் பகுதியிலேயே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். அதிகளவான குர்திஷ் படைப்பிரிவுகள் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தை நோக்கியே இடம்பெயர்ந்துள்ளார்கள். அதே போன்று வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் ஈராக்கின் குர்திஸ்தான் சிறைச்சாலைகளை நோக்கி இடம்பெயர்க்கப்பட்டு வருகின்றார்கள். கடந்த 3 நாட்களாக பேருந்துகள் மூலமாகவும் அதிகளவான ISIS பயங்கரவாதிகள் வடகிழக்கு சிரியாவின் ஹசாக்கா சிறைச்சாலைகளிலிருந்து குர்திஸ்தான் சுலைமானியா சிறைச்சாலையை நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்க
கிடைக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் இருந்து 95% ISIS பயங்கரவாதிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் ஈராக்கின் குர்திஸ்தான் சிறைச்சாலைகளை நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு வடகிழக்கு சிரியாவின் ஹசாக்கா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவமும் தற்போது ஈராக்கினுடைய குர்திஸ்தான் எர்பில் பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்து வருகின்றது. வடகிழக்கு சிரியாவில் நிலை கொண்டிருந்த அமெரிக்க துருப்புக்களையும் இராணுவ தளவாடங்களையும் அமெரிக்கா குர்திஸ்தானினுடைய தலைநகரான எர்பில் பிரதேசத்தை நோக்கியே நகர்த்தி வருகின்றது. மேலும் எர்பில் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலேயே இவை அனைத்தையும் முழுமையாக குவித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே வடகிழக்கு சிரியாவிலிருந்து குர்திஷ் படைப்பிரிவுகளும் ISIS பயங்கரவாதிகளும் அமெரிக்க இராணுவத்தினரும் முழுமையாக ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளார்கள். அத்தோடு உலக அரசியலை புரிந்து கொள்ளாத சில ஆர்வ கோளாறுகளும் அடிமை அரபுகளை ஆதரிக்கக்கூடியவர்களும் சிரியாவிலிருந்து அமெரிக்க இராணுவம் வெளியேறிவிட்டதாகவும் இது சிரியாவினுடைய அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்றும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். அசாதினுடைய ஆட்சியின் போது அமெரிக்கா வடகிழக்கு சிரியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்காகவே குர்திஷ் படைப்பிரிவுகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியது. மேலும் வடகிழக்கு சிரியாவில் அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களையும் உருவாக்கியது. இவ்வாறு குர்திஷ் படைகளையும் அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களையும் வடகிழக்கு சிரியாவில் உருவாக்கி வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அமெரிக்கா முழுமையாக கொள்ளையடித்தது. வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் அனைத்தும் அமெரிக்க நிறுவனங்களினாலேயே இயக்கப்பட்டன. ஆனால் தற்போது ஜூலானியின் அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்போடு நேரடியான ஒப்பந்தங்களையும் முடித்துள்ளது. ஜூலானி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து சிரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பல ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டுள்ளார். சிரியாவிலே அமெரிக்காவினுடைய நலன்களை பாதுகாப்பதற்கான ஒட்டுமொத்த ஒப்பந்தத்தையும் ஜூலானி முடித்துள்ளார். இதற்கமைவாக டமஸ்கஸ் பிரதேசத்தில் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தினை அமைப்பதற்கான ஒப்புதலையும் வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் சிரியாவினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் அமெரிக்க நிறுவனங்களிடம் ஒப்படைத்துள்ளார். இதற்கமைவாக கடந்த வாரம் அமெரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான செவ்ரோன் எண்ணெய் உற்பத்தி நிறுவனம் ஜூலானியின் அரசாங்கத்தோடு ஒப்பந்தங்களை முடித்தது. சிரியாவின் மேற்கு கடற்கரை பிரதேசமான மத்திய தரைக்கடலினுடைய கிழக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் எரிவாயு வளங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஜூலானியின் அரசாங்கம் அமெரிக்காவின் செவ்ரோன் நிறுவனத்தோடு ஒப்பந்தங்களை முடித்துள்ளது. இதற்கமைவாக சிரியாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையும் எரிவாயு வளங்களையும் அமெரிக்காவினுடைய செவ்ரோன் நிறுவனமே முழுமையாக பெற்றுக்கொள்ளும். கத்தாரினுடைய தலைமையிலேயே இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையும் ஜூலானியின் அரசாங்கம் அமெரிக்காவினுடைய செவ்ரோன் நிறுவனத்திற்கே வழங்கியுள்ளார். குறித்த எண்ணெய் வளங்களில் இருந்து எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் அமெரிக்க நிறுவனங்களே மேற்கொள்ளும். மேலும் இதன் மூலமாக வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் அனைத்தும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தின் ஒரு பகுதியை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஜூலானியின் அரசாங்கத்திற்கு வழங்கும். இதற்கான ஒப்பந்தங்களையே தற்போது ஜூலானியின் அரசாங்கம் முடித்துள்ளது. அசாதினுடைய ஆட்சியின் போது அமெரிக்கா வடகிழக்கு சிரியாவில் குர்திஷ் படைகளை பயன்படுத்தி அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை உருவாக்கி வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கொள்ளையடித்தது. தற்போது ஜூலானியின் அரசாங்கத்தின் மூலமாக அமெரிக்கா உத்தியோகபூர்வமாகவே இந்த எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கின்றது. ஆரம்பத்தில் சட்டவிரோதமாக செய்த விடயங்களை தற்போது ஜூலானியின் அரசாங்கத்தினுடைய முழுமையான ஆதரவோடு உத்தியோகபூர்வமாக அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களை களமிறக்கி அமெரிக்கா சிரியாவினுடைய எண்ணெய் வளங்களை கைப்பற்றியுள்ளது. எனவே இதற்கு பிறகு வடகிழக்கு சிரியாவில் குர்திஷ் படைப்பிரிவுகளோ அமெரிக்க இராணுவத்தினரோ அமெரிக்காவுக்கு தேவைப்படாது. இதனாலேயே தற்போது குர்திஷ் படைப்பிரிவுகளையும் அமெரிக்க இராணுவத்தையும் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள். எனவே வடகிழக்கு சிரியாவிலிருந்து அமெரிக்க இராணுவம் வெளியேறி இருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அமெரிக்க தூதர் டாம் பெராக் ஜூலானியை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இந்த சந்திப்பின் போது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் தொடர்பாகவும் இதன்போது சிரியாவினுடைய வகிப்பாகம் தொடர்பாகவும் மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக போர் முனை ஒன்றினை
ஆபரேஷனை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்கா ஜூலானியின் அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரிலே ஹிஸ்புல்லா முழுமையாக களமிறங்கும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக கிழக்கு எல்லை பிரதேசத்தின் ஊடாக ஜூலானியின் படைப்பிரிவுகள் போர் முனையை திறக்க வேண்டும். சிரியா லெபனான் எல்லை பிரதேசத்தின் ஊடாக ஜூலானியின் படைப்பிரிவுகள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். இதன் மூலமாக ஹிஸ்புல்லாவை வேகமாக பலவீனப்படுத்தலாம். மேலும் இதற்கான வேலை திட்டங்களை ஜூலானியின் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க தூதர் டாம் பெராக் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். மேலும் இதற்கு ஜூலானி முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை பழிவாங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஜூலானி உறுதியளித்துள்ளார். இதற்கமைவாக ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்தின் ஊடாக ஜூலானியின் தக்வீரி படைப்பிரிவுகள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை போர் முனையை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதற்கான முழுமையான ஆதரவை ஜூலானியின் அரசாங்கத்திற்கு அமெரிக்கா வழங்கப் போகின்றது. இதற்கான பேச்சுவார்த்தைகளே கடந்த 3 தினங்களுக்கு முன்பு நடைபெற்றுள்ளன. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக சிரியாவிலிருந்து போர் முனையை ஆரம்பிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதற்கு பின்பு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானி அரசு இராணுவத்தின் மூலமாக தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல்களும் பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைவாக நெட்டன்யாஹூ விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தினையும் நடத்தியுள்ளார். இந்த போர் அமைச்சரவை கூட்டத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானி அரசு இராணுவத்தினை பயன்படுத்துவது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானி அரசு இராணுவமும் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் முடிவுகளையும் அவசரமாக எடுக்க வேண்டும் என்றும் நெட்டன்யாஹூ கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த கலந்துரையாடல்களின் விளைவாக அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாமை லெபனானுக்கும் அனுப்பி வைத்துள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் லெபனானுக்கு விஜயம் செய்துள்ளார். லெபனான் அரசு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியான ஜெனரல் ரடோல்ஃப் ஹைக்கல் அவர்களை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். ஆனால் அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாமுக்கும் லெபனானி அரசு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரிக்கும் இடையிலே நடைபெற்ற கலந்துரையாடல்கள் சுமூகமான கலந்துரையாடல்களாக அமையவில்லை. மேலும் குறித்த கலந்துரையாடல் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் லிண்ட்சே கிரஹாம் இவ்வாறு தெரிவித்தார். லெபனான் அரசு இராணுவ தலைமை அதிகாரி நான் ஒரு சுருக்கமான சந்திப்பை மேற்கொண்டிருந்தேன். இதன்போது நீங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை ஒரு பயங்கரவாத அமைப்பாக ஏற்றுக்கொள்கின்றீரா என நேரடியாக கேள்விகளை எழுப்பினேன். அதற்கு அவர் இல்லை என்று பதில் அளித்தார். லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லா ஒரு பொழுதும் பயங்கரவாத அமைப்பாக செயற்படவில்லை என்று அவர் கூறினார். அவருடைய அந்த பதிலை தொடர்ந்து நான் சந்திப்பை முடித்துக் கொண்டேன். ஹிஸ்புல்லா என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பாகும். ஹிஸ்புல்லாவினுடைய கைகளில் அமெரிக்கர்களுடைய இரத்தக்கரை படிந்துள்ளது. அமெரிக்க சிப்பாய்களுக்கு எதிராக அவர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஆனால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரை ஒரு பயங்கரவாத அமைப்பாக கூட லெபனானி அரசு இராணுவத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. லெபனானி அரசு இராணுவத்தினுடைய இந்த நிலைப்பாடுகள் மிகவும் ஆபத்தானவை. இந்த நிலைப்பாடுகளை இவர்கள் மாற்றிக்கொள்ளாதவரை இவர்கள் அமெரிக்காவினுடைய நலன்களுக்காக சேவை செய்பவர்களாக மாற மாட்டார்கள். மேலும் இந்த நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளாதவரை லெபனானை நட்பு நாடாகவும் எங்களுக்கு அங்கீகரிக்க முடியாது. அதே போன்று ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக லெபனானி அரசு இராணுவத்தினை பயன்படுத்தவும் முடியாது என்றும் அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் அவருடைய கோபத்தினை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தார். அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் லெபனானி அரசு இராணுவம் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க வேண்டும் என்று அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் லெபனானி அரசு இராணுவ தலைவரோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மேலும் இதன்போது லெபனானி அரசு இராணுவ தலைவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த தகவல்களிலிருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக பல போர் முனைகளை உருவாக்குவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் தயாராகி வருகின்றது, முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நேற்றைய தினம் ஓமானிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளிலே பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை நேற்றைய காணொளியில் பதிவிட்டிருந்தேன். மேலும் குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பாக தற்போதும் சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்படாத விருந்தாளியாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் வருகை தந்திருந்தார். இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும்
ஜரேட் குஷ்னரும் மாத்திரமே உத்தியோகபூர்வமாக கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அழைக்கப்பட்டிருக்கவில்லை. இருப்பினும் அவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே குறித்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்காக ஓமானுக்கு வருகை தந்திருந்தார். அதே நேரம் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரினுடைய வருகையை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் விரும்பவில்லை. இதனால் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியை உள்ளே நுழைவதற்கும் அவர் அனுமதிக்கவில்லை. கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலாக அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியை உள்ளே நுழைவிடாமல் கதவுகளுக்கு பின்னாலேயே ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் நிற்க வைத்துள்ளார். அமெரிக்க பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அறைக்குள்ளே அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரை அனுமதிப்பதற்கு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சம்மதிக்கவில்லை. இதைத் தொடர்ந்து ஓமானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவசரமாக தலையேற்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கோரிக்கைகளை முன்வைத்ததற்கு பின்பே அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்தோடு நான் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியை கதவுக்கு பின்னால் 20 நிமிடங்களுக்கு மேலாக நிற்க வைத்தேன் என்றும் அவருடைய வருகையை நாங்கள் விரும்பவில்லை, அவருடைய வருகையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் ஈரானிய ஊடகங்களுக்கு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளிப்படையாக அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கடிதம் ஒன்றை கொண்டு வந்திருந்ததாகவும் இந்த கடிதத்தினை ஈரானிய உச்ச தலைவருக்கு வழங்குமாறு ஓமான் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பிராட் கூப்பர் கடிதத்தினை ஒப்படைத்திருந்ததாகவும் மேலும் இந்த கடிதத்தினை ஓமானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சிக்கு வழங்கியதற்கு பின்பு அவர் குறித்த கடிதத்தினை கிழித்து குப்பை தொட்டியில் வீசியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய உச்ச தலைவருக்காக டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தினை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதே இடத்திலேயே கிழித்து குப்பை தொட்டியில் வீசியுள்ளார். மேலும் இந்த தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக பல ஈரானிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரை கேவலப்படுத்தி செருப்பால் அடிப்பதை போன்று நடந்து கொண்டுள்ளார். அடுத்து நேற்றைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று முடிந்து 2 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச பொருளாதார தடைகளை விதித்தது. ஈரான் எண்ணெயை ஏற்றுமதி செய்திருக்கக்கூடிய பல நாடுகளின் 13 நிறுவனங்களுக்கும் 2 தனிநபர்கள் மற்றும் 12 கப்பல்களுக்கும் அமெரிக்காவினுடைய கருவூலத்துறையானது உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று 2 மணித்தியாலங்களுக்குள்ளே இவ்வாறான பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்திருப்பது ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானின் அணுசக்தி திறன்களை மாத்திரம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். தற்போது நாங்கள் ஈரானின் அணுசக்தி திறன்கள் தொடர்பாக மாத்திரம் பேசுகின்றோம். மேலும் ஈரான் அணுகுண்டுகளை பெறாது. இதற்காக நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான 2ஆம் கட்ட பொருளாதார தடைகளையும் அறிவித்தார். அமெரிக்காவினுடைய தேசிய நலன்களுக்கு ஈரான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. ஈரானினுடைய செயற்பாடுகள் அமெரிக்காவினுடைய தேசிய நலன்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகின்றன. இதனால் நாங்கள் ஈரானோடு வர்த்தகத்தை மேற்கொள்ளக்கூடிய நாடுகளுக்கு மேலதிகமாக 25% வரியை விதிக்கின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். ஓமானில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று 6 மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஈரானோடு வர்த்தகங்களை மேற்கொள்ள கூடிய நாடுகளுக்கு எதிராக 25% வரியையும் டொனால்ட் ட்ரம்ப் விதித்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களுக்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டது. ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் அவசரமாக ஈரானை விட்டு வெளியேறிவிட வேண்டும். தரைவழி மூலமாகவோ எல்லை பிரதேசத்தின் மூலமாகவோ எந்த ஒரு வழியை பயன்படுத்தியாவதோ ஈரானில் இருக்க வேண்டாம், அனைவரும் முழுமையாக வெளியேறி விடுங்கள் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டது. அதே போன்று அமெரிக்காவினுடைய அதிகளவான போர் விமானங்களும் உளவு விமானங்களும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டன. பிரித்தானியாவிலிருந்து 6 F-35 போர் விமானங்கள் சைப்ரஸில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளத்தை நோக்கி நகர்த்தப்பட்டன. மேலும் பிரித்தானியாவினுடைய E-11A மின்னணு போர் விமானங்களும் சவுதி அரேபியாவிலே உள்ள அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தை நோக்கி நகர்த்தப்பட்டன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து தயார்படுத்தல்களையும் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் மேற்கொண்டன. அத்தோடு அமெரிக்காவினுடைய பிரித்தானியாவினுடைய இந்த தயார்படுத்தல்களுக்கு மத்தியில் ஈரானும் அதிரடியான தயார்படுத்தல்களை மேற்கொண்டது. ஈரானிய IRGC கடற்படையினர் ஹெர்மூஸ் ஜலசந்தி
ஜலசந்தி பிரதேசத்தில் ஏவுகணை ஏவுதளங்களை கொண்டிருக்கக்கூடிய 40க்கும் அதிகமான வேக படகுகளை களமிறக்கியது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காகவும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய நடவடிக்கைகளை முழுமையாக கண்காணிப்பதற்காகவும் அச்சுறுத்தல்களுக்கு விரைவான பதிலடிகளை வழங்குவதற்காகவுமே ஏவுகணை ஏவுதளங்களை கொண்டிருக்கக்கூடிய 40க்கும் அதிகமான வேக படகுகளை ஈரானிய IRGC கடற்படையினர் களமிறக்கினார்கள். மேலும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய கடற்படையினர் உச்செச்சரிக்கையிலும் வைக்கப்பட்டார்கள். இப்படியான நிலைமையிலேயே இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் ஒரு மோசமான ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கே முயற்சி செய்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விடயம்தான், ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. அணு ஆயுதத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எதுவும் ஈரானிடம் இருக்கக்கூடாது. மேலும் தற்போது அவர்கள் இவை பற்றி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். கடந்த முறையை விட தற்போது அதிகளவான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ரசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் பொய் கூறுகின்றார். ஈரான் ஒரு பொழுதும் அதனுடைய நிலைப்பாடுகளில் இருந்து பின்வாங்கவில்லை. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் நினைப்பது போன்ற ஒப்பந்தங்களை முடிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்தோடு இன்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. மேலும் நாங்கள் யுரேனியம் செறிவூட்டலை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். இருப்பினும் செறிவூட்டல் அளவை கட்டுப்படுத்துவதற்கு மாத்திரமே ஒப்புக்கொண்டுள்ளோம். அதே நேரம் ஈரானினுடைய யுரேனியம் கையிருப்பு ஈரானுக்குள் தான் இருக்கும். எங்களுடைய யுரேனியம் கையிருப்பை மூன்றாம் தரப்பு நாட்டிடம் நாங்கள் ஒப்படைக்கப் போவதில்லை. மேலும் எங்களுடைய சிவப்பு கோடுகளில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார். அதாவது யுரேனியம் செறிவூட்டலை குறுகிய காலத்திற்கு கட்டுப்படுத்துவதற்கு மாத்திரமே ஈரான் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளது. யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை நாடு கடத்துவதற்கோ ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை. தற்காலிகமாக 2-3 வருடங்களுக்கு யுரேனியம் செறிவூட்டல் வேலை திட்டங்களை இடைநிறுத்துவதற்கே ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இவை தொடர்பாக ஈரானிய ஆய்வாளர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். ஈரானினுடைய இந்த நிபந்தனைகளை ஒரு பொழுதும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அமெரிக்கா ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்கவே விரும்புகின்றது. மேலும் ஈரானிலிருந்து யுரேனியத்தினை வெளியேற்றுவதற்கே அமெரிக்கா விரும்புகின்றது. இதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. ஈரானுக்குள்ளே போர் ஆரம்பிக்கப்பட போவது உறுதியாகிவிட்டது. IRGC இராணுவத்தினுடைய நெருங்கிய வட்டாரங்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் ஈரான் முழுமையான போருக்கு தயாராகவே இருக்கின்றது என ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.